عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. تفضل يا شيخ تفضل. அல்ஹம்துலில்லாஹ், மிக்க மகிழ்வான ஒரு தருணத்தில் அல்ஹம்துலில்லாஹ் இறை அருளால் மாஷா அல்லாஹ் 4 ஹாஃபிதாக்கள் அல் குர்ஆனை மனனம் செய்து அதை நிறைவுபடுத்தி அதற்கான அங்கீகாரத்தை சான்றிதழை பெறக்கூடிய இந்த அமர்வில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஒன்று சேர்ந்திருக்கிறான். வானவர்கள் சூழ இறை அருளால் மாஷா அல்லாஹ் நாம் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். மிகவும் மகிழ்ச்சிக்குரிய பூரிப்பாக நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வில் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்ந்திருப்பது திரும்பவும் நன்றிக்குரியது. இறைவனுக்கு நாம் அதிக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மாஷா அல்லாஹ் 4-5 வருடங்களுக்கு பிறகு இந்த பகுதிக்கு ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சிக்கு வருவதற்கான வாய்ப்பை அல்ஹம்துலில்லாஹ் ஏற்படுத்தி தந்தான். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். பழைய நினைவுகள் இந்த வழியில் வரும் பொழுது 4-5 வருடங்களுக்கு முன்பாக பாடம் எடுப்பதற்காக வரும்போது பார்த்த இடங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது சிறந்த நினைவுகளாக இருந்தது. மாஷா அல்லாஹ், அதை தாண்டி ஒரு சிறப்பான ஒரு சிறப்பு விருந்தினராக ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பது நெகிழ்வான ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும். மாஷா அல்லாஹ், இந்த ஹாஃபிதாக்களுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் அவர்களை வாழ்த்துவதற்காக முஹல்லாவாசிகள் அனைவரும் இந்த இடத்திலே வருகை தந்திருப்போம். ஒரு அருமையான நேரத்திலே இந்த இடத்தில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். சிறப்பான ஒரு சூழலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். மாஷா அல்லாஹ், பெண் பிள்ளைகள் ஹாஃபிதாக்களாக ஆவது என்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை, பெரிய பாக்கியமான ஒரு விஷயம். அதை மாஷா அல்லாஹ் இந்த நிறுவனம் முன்னெடுத்து பெண் பிள்ளைகளை ஹாஃபிதாக்களாக உருவாக்க வேண்டும் என்ற ஒரு சிறப்பான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கக்கூடிய இந்த அன்னாஹல் ஸ்கூலுடைய இந்த நிர்வாகத்தினர்கள், இதனை முன்னெடுத்து செல்லக்கூடியவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று நாம் துஆ செய்து கொள்வோம். மாஷா அல்லாஹ், இந்த ஹாஃபிதாக்களுக்கான சிறப்பை எந்த ஒரு சிறப்போடும் நாம் ஒப்பீடு செய்யவே முடியாது. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அதற்கு அவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரத்தை வைத்திருக்கிறான். நாம் கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் என்பது சான்றிதழ். ஒரு சான்றிதழை கொடுத்து இவர்கள் ஹாஃபிதாக்களாக ஆகிவிட்டார்கள் என்று நாம் அவர்களை கௌரவிக்கிறோம். அவர்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை உலக ரீதியில் நாம் வழங்குகிறோம். இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய அங்கீகாரம் என்பது மாஷா அல்லாஹ் அது சாதாரணமானதல்ல. தப்ரானியிலே முஸ்னத் ஹாக்கிம் தப்ரானி போன்ற ஒரு ஹதீஸ் நூலில் இடம்பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள், இன்னல் குர்ஆன் யஅதி யௌமல் கியாமah சாஹிபஹு, குர்ஆன் நாளை மறுமையிலே வரும் என்று அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். நாம் வருவோம், மனிதர்கள் வருவார்கள். வஜாஅ ரப்புக வல் மலகு ஸஃபன் ஸஃபா, இறைவன் வருகை தருவான், வானவர்கள் வருகை தருவார்கள். சூறுவதப்பட்டு மனிதன் அவன் கபர்களிலிருந்து எழுப்பப்பட்டு அவர்கள் நாளை மறுமையிலே வருகை தருவார்கள். இப்படி அனைத்து படைப்பினங்களும் வானவர்களும் இறைவனும் வருகை தரக்கூடிய நேரத்திலே குர்ஆனும் வரும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யஅதி அல் குர்ஆன் யௌமல் கியாமah சாஹிபஹு, யாரிடத்தில் வரும் என்று சொன்னால் அதனுடைய தோழனிடத்தில் வரும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. குர்ஆனுடைய தோழன் என்றால் யார்? சில ஹதீஸ்களுடைய கருத்தின்படி, விரிவுரையாளருடைய கருத்தின்படி ஹாஃபிதுஹு, குர்ஆனை மனனம் செய்தவர்கள் சாஹிபுல் குர்ஆன், குர்ஆனுடைய தோழர்கள். ஏன்னா முழுமையாக குர்ஆனுக்காக நேரத்தை செலவு செய்து அர்ப்பணித்து அந்த முழுமையாக குர்ஆனை மனனம் செய்து விட்டார்கள். அந்த மனனம் செய்தவர்கள் ஹாஃபிதுல் குர்ஆன் என்று நாம் சொல்கிறோம். அதை ஹதீஸில் அதிகமாக நீங்கள் பார்த்தால் ஹாஃபிதுல் குர்ஆன் என்ற வார்த்தை வராது, சாஹிபுல் குர்ஆன் என்ற ஒரு வார்த்தை வரும். குர்ஆனுடைய தோழன். ஏன்னா குர்ஆனோட தோழனை வைக்காம ஹாஃபிதாக முடியாது. குர்ஆனுடைய ஹாஃபிஸ் அதாவது நண்பன் அப்படின்னு சொல்றோம்ல, சாஹிப் என்று சொன்னால் நண்பன், தோழன். நண்பன் தோழன் நம்ம யாரை சொல்லுவோம்னா எப்பவுமே கூட இருக்கிறவங்கள தான் சொல்லுவோம். பார்க்கவே மாட்டோம், சந்திக்கவே மாட்டோம்னா அவன் நண்பனா இருக்க முடியாது. தாய் தந்தையை விட, குடும்ப நபர்களை விட இன்னைக்கு யாரோட அதிகமா இருப்பாங்க? நண்பர்களோட தான் அதிகமா இருப்பாங்க, கூடவே இருப்பாங்க. தோளோட தோல் இருக்கிறனால தான் தோழன். அந்த அடிப்படையில குர்ஆனுமா கையில இருந்தனாலதான் இவங்க ஹாஃபிதா ஆயிருக்கிறாங்க. இந்த 2 வருடங்களோ 3 வருடங்களோ இவர்கள் மற்ற பிள்ளைகளை போன்று மற்றவர்களை போன்று டிவி பார்க்கணும், மொபைல் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கணும், மற்ற வேலைகளை ஈடுபட்டு இருக்கணும், வெளியே போகணும், வரணும், ஒரு ப்ரோக்ராம் விடாம நம்ம அட்டன் பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷன் விடாம அட்டன் பண்ணணுங்கிறதுல இவங்க இருந்திருந்தாங்கன்னா
ஒரு முழுமையான ஹாஃபிதாக இருக்க முடியாது. இந்த 2-3 வருடங்களாக அவர்களுக்கு நண்பர்களாக இருந்தது என்பது குர்ஆன் தான். புதிய பாடம் பார்க்க வேண்டும், பழைய பாடம் பார்க்க வேண்டும், இன்னும் முன்னாள் பாடங்களை பார்க்க வேண்டும், பழைய ஜுசுக்களை பார்க்க வேண்டும், புது ஜுசுவை மனப்பாடம் செய்யணும் என்று அந்த 2-3 ஆண்டுகளாக முழுக்க குர்ஆனும் கையுமாக குர்ஆனை பார்த்து கேட்டு ஓதி பாடம் கொடுத்து இப்படி அதோடு ஒரு நட்பு வைத்திருந்தாங்கல்ல. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இவர்கள் ஹாஃபிதுல் குர்ஆன் என்றல்ல, குர்ஆனுடைய தோழர்கள், சாஹிபுல் குர்ஆன், குர்ஆனுடைய தோழமை பெற்றவர்கள். ஹீன யன்ஷகு அன்ஹு கபருஹு, நாளை மறுமையிலே கபரிலிருந்து மனிதன் வெளியேறும் பொழுது சூரா கியாமாவுடைய வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். மாஷா அல்லாஹ், கியாமாவுடைய சம்பவங்கள் எல்லாம் கண் முன்னாடி வரக்கூடிய வசனங்கள் அதில் இடம்பெறுது. அந்த அடிப்படையில கபரில் இருந்து எழுப்பப்பட்ட பிறகு குர்ஆன் வருமா? ஆனா இதுல ட்விஸ்ட் என்ன தெரியுமா? அந்த குர்ஆனை அல்லாஹ் எந்த மாதிரியான அமைப்புல கொண்டு வருவான்னா, கரஜுலு ஷாஹிப். அர்ரஜுலு ஷாஹிப் என்று சொன்னால் கலப்படைந்த சோர்வடைந்த ஒரு மனிதனை போன்று அந்த குர்ஆன் வருமா? ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் நம்மள்ட்ட ஒரு களைப்பு இருக்கலாம். ஆனா குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா களைப்படைந்த சோர்வடைந்த ஒரு நிலையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வந்து சேர்க்கிறான். ஹல் தாரிஃபுனி அப்படின்னு கேக்குமா அந்த குர்ஆன்? என்ன தெரியுதா உங்களுக்கு? அந்த மனிதன் என்னை தெரியுதா அப்படின்னு சொல்லி அந்த ஹாஃபிதுல் குர்ஆன் இடத்தில், குர்ஆனை மனனம் செய்தவரிடத்தில், அல்லது சில அறிஞருடைய கருத்தின்படி சாஹிபுல் குர்ஆன் என்று சொன்னால் மனனம் செய்யவில்லை என்றாலும் அதிகமான ஈடுபாடு கொண்டவர்கள், குர்ஆனோட அதிகமான ஈடுபாடு கொண்டு எந்த நேரம் அதிகம் குர்ஆனை ஓதுறதுக்கு முயற்சி செஞ்சு சிலர் இருப்பாங்க. ஹாஃபிதா இருக்க மாட்டாங்க, மாசம் குர்ஆனை ஓதி முடிப்பாங்க, வருடத்தில் பல குர்ஆனை ஓதி முடிப்பாங்க, கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரங்களில் குர்ஆனை ஓதி முடிப்பாங்க, ரமதானுடைய மாதத்தில் குர்ஆனும் கையுமாக இருந்து எல்லா நேரத்திலும் அதிகமான நேரத்தில் குர்ஆன் ஓதிட்டு இருப்பாங்க. அல்லாஹ் நாடி இன்ஷா அல்லாஹ் குர்ஆனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர்கள், குர்ஆனுக்கு அதிக நேரங்களை அவர் யாரெல்லாம் கொடுத்தார்களோ அவர்களும் இன்ஷா அல்லாஹ் சாஹிபுல் குர்ஆன் தான். அந்த ஒரு ஆதரவை நாம் நிச்சயமா வைக்க முடியும். அதனால 30 ஜுஸை மரணம் செய்தவர்களுக்கு மட்டும்தான் என்றல்ல, அவங்களுக்கு உறுதியாகிவிட்டது. அதையும் தாண்டி குர்ஆன் என்றால் அதற்கான ஒரு அங்கீகாரத்தை நம்ம வாழ்க்கையை கொடுத்திருக்கிறோம், அது ஓதணும், அதை மதிக்கணும், அது வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தணும் என்று குர்ஆன் என்று வாழக்கூடியவர்களுக்கு இது பொருந்தும். கேளுங்க, அப்போ அந்த மனிதர் என்ன தெரியுதா அப்படிங்கும்போது மனிதனுக்கு மறுமை நாளையில் கவலை பயம் தான் இருக்கும். யார் நம்மளுடைய நன்மையை பிடிக்கிட்டு போறாங்களோ அப்படிங்கிற ஒரு பதட்ட நிலை தான் இருக்கும். தெரியலையே என்று அந்த மனிதன் சொல்லும் பொழுது, நான் தான் அல் குர்ஆன் அல்லதி அஸ்ஹத்துக பில் ஹவாஜிர் வ அல்மாத்துக என்று சொல்லி காட்டும். உன்னை இந்த உலகத்தில் சுகபோகமான விஷயங்களில் ஈடுபட முடியாமல் தடுத்து வைத்திருந்தேனே, இரவில் தூங்க முடியாமல் தடுத்து வைத்திருந்தேனே, அந்த குர்ஆன் நான் தான் என்று அந்த மனிதன் சொல்லுவான். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுக்கு மனித தோற்றத்தை கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக அனுப்புவான். அப்போ அந்த மனிதன் பார்த்ததுக்கு அப்புறம் சந்தோஷப்படுவான். இது சரியான ஹதீஸ், என்னமோ கதை மாதிரி நினைக்காதீங்க. ஆதாரபூர்வமான ஹதீஸாக தபரானி நூலிலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது, ஆத்தென்டிகேட்டடான ஒரு ஹதீஸ். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆனை அவருக்கான ஒரு அரவணைப்பாக ஆக்கி, கவலைப்படாத, உனக்கு இனி எந்த விதமான பயமும் இல்லை என்று சொல்லி சுப்ஹானல்லாஹ் அவருக்கு கண்ணியம் எனக்கூடிய கிரீடம் அணிவிக்கப்படும். இப்ப பட்ட பெற போறாங்க, மாஷா அல்லாஹ், அழகான ஒரு கிரீடத்தை போன்று கிராஜுவேஷன் கிரீடம் அணிவிக்கப்பட்டிருக்கு. இது என்ன? நாளை மறுமையிலே இதை விட மிக அற்புதமான ஒரு கிரீடம் அணிவிக்கப்படும். கண்ணியம் எனக்கூடிய ஒரு கிரீடம் அணிவிக்கப்படும். அது ஹாஃபிதுகளுக்கு, சாஹிபுல் குர்ஆன்களுக்கு மட்டும், குர்ஆன் என்று வாழ்ந்தவர்களுக்கு மட்டும். அது பத்தாம இன்னைக்கு ஒரு எமோஷனலான ஒரு ரீதியில இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் வந்திருப்போம். அந்த பெற்றோர்கள் அழைக்கப்படுவார்கள். அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கு கண்ணியமான ஒரு ஆடை பல்லத்தை அணிவிக்கப்படும். அந்த ஆடைகளா தஃபூமு பிஹிமா அத்துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவுமே அந்த ஆடைக்கு நிகராக முடியாது. நாளை மறுமை நாளையிலே ஆடையற்றவர்களாக எழுப்பப்படுவோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு தருணம். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மக்களை கண்ணியப்படுத்துகிறான். அந்த அடிப்படையிலே ஹாஃபிதுல் குர்ஆன்கள், சாஹிபுல் குர்ஆன்கள் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு அணிவிக்கப்படக்கூடிய இந்த ஆடை இந்த உலகத்தில் எதுவுமே அதற்கு சமமாக முடியாது என்ற ஒரு கண்ணியம். பிம குஸீனா கேட்பாங்களாம், இப்படி மற்றவங்களுக்கு எல்லாம் இல்லாம எங்களுக்கு மட்டும் இந்த தனி சிறப்பு ஏன்? பிம குஸீனா, எதனால
நான் இப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான, இப்படிப்பட்ட எல்லாரும் பார்த்து ஆர்ப்பரிக்கக்கூடிய, கண்களை பறிக்கக்கூடிய ஒரு அழகான ஆணி எங்களுக்கே அறிவிக்கப்படுகிறது சொல்லும் பொழுது குர்ஆன், உங்கள் பிள்ளைகள் குர்ஆனை பற்றி பிடித்ததற்கு காரணத்தினால் குர்ஆனும் கையுமாக இருந்து அவர்கள் குர்ஆனை சிரமப்பட்டு மனனம் செய்து ஹாஃபிஸ்களாக ஆனாங்களே, அதனுடைய கிரெடிட் அந்த பேரண்ட்ஸுக்கு, அந்த பெற்றோர்களுக்கு. அந்த பிள்ளையை ஹாஃபிஸாக்குறதுல எவ்வளவு முயற்சி எடுத்திருப்பாங்க, அந்த பிள்ளைக்காக எவ்வளவு சிரமங்கள் அந்த அவங்க பெற்றோர்கள் எடுத்திருப்பாங்க. பல சிரமங்களை தாண்டி அவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கான தேவைகளை செய்து கொடுத்து அதிகமான துவாக்கள் செய்து என் பிள்ளை எப்படியாவது முடிச்சிடணும், 10 முடிச்சிருச்சு, 20 முடிச்சிருச்சு, 30 முடிக்க போகுது என்று அந்த பிள்ளைகளை தேற்றி அவர்கள் உருவாக்கினார்களே, இதனால் அந்த பெற்றோர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பாக்கியம் என்பது அப்படியேப்பட்ட ஒரு கண்ணியமான ஆணை அறிவிக்கப்படும். மாஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் அந்த ஹாஃபிஸ்கள் இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அந்த சாஹிபுல் குர்ஆனின் இடத்திலே இறைவன் சொல்லக்கூடிய செய்தி, இங்க வாங்க, எப்படி 30 ஜூஸ் மனப்பாடம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. 30 நிமிஷம் மனப்பாடம் செஞ்சு முடிச்சவங்க நீங்க குர்ஆனை தலைகீழ ஓத சொன்னா ஓதுவாங்க, குர்ஆனோட எந்த பகுதி ஓத சொன்னாலும் ஓதுவாங்க. ஆனா அவங்க கண்ணியப்படுத்துறதுக்காக இந்த இடத்துல அவங்க திருமறை வசனம் வாசிக்க சொல்லப்பட்டது அல்லவா, அந்த 4 பேர் அவங்களுக்கு பிடித்தமான சூறாக்களை பிடித்தமானதை எடுத்து ஓதுனாங்கல்ல, இது இப்படியே கேம்பஸ்ல நடக்குங்க, எழுதி வச்சுக்கிறீங்க. இது இப்படியே கேம்பஸ்ல நடக்கு. இயத்தரா வார்த்தைக்கு அல்லாஹ் சொல்லுவான், வா குர்ஆனை ஓதிக்கிட்டே இருந்தியே, எந்த கமா குந்த துரத்திற்கு துனியா, உலகத்துல எப்ப பார்த்தாலும் குர்ஆன் கையுமா இருந்தியே. ஏன்னா ஒரு ஹாஃபிஸ் என்பவன் எப்ப ஹாஃபிஸ் ஆகிறதுக்காக முயற்சி எடுத்தாங்களோ அன்னைக்கு எடுத்தது மௌத்தா போற வரைக்கும் அந்த குர்ஆனை வைக்க முடியாது. அல்லாஹ் மனசுல பதிவு செய்ய வச்சானே, நான் கபருக்கு போகும்போது இந்த பசுமையான குர்ஆனுடைய வசனங்களோட மௌத்தாக வேண்டும் என்று வாழ்நாள் முழுக்க அவங்க அந்த குர்ஆனை பற்றி பிடித்துதான் இருந்திருக்க வேண்டும். அல்லாஹ் அதுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கிறான். உலகத்துல எப்பவுமே நீ ஓதிட்டு இருந்த மாதிரி ஓது, நாளை மறுமையிலே நோன்பு வை, ஜகாத் கொடு, ஹஜ் செய்யுங்க, தொழுவுங்க, எந்த இபாதத்தை செய்யுங்க என்று சொல்லப்பட மாட்டாது. நாளை மறுமையிலே நடக்கக்கூடிய ஒரு இபாதத் இருக்கிறது. இந்த துன்யாவில் செய்த ஒரு இபாதத் நாளை மறுமையிலே நடக்கும் என்று சொன்னால் திலாவத்துல் குர்ஆன். திலாவத்துல் குர்ஆன், நீ குர்ஆனை எந்த நேரம் ஓதிட்டு இருந்தீங்க, இங்க கொஞ்சம் ஓது, அல்லாஹ் தஆலா சொல்றான், இக்ரா வர்தகி, ஏன் ஓதணும், ஓதி நீ முன்னேறு, சொர்க்கத்தினுடைய படித்தரத்துல நீ முன்னேறிட்டே போ. ஃபைன்ன மன்சில, அந்த ஹதீஸை போட்டு வாசிச்சு காமிச்சாங்க ஒரு மாணவி, ஃபைன்ன மன்சில இந்த ஆகிர் ஆயத்தின் தத்ரவுகா, நீ ஓதி முடிக்கக்கூடிய அந்த இடம்தான் உனது சொர்க்கத்தினுடைய படித்தரம் என்று அந்த சாஹிபுல் குர்ஆன்களுக்கு, இந்த ஹாஃபிதுல் குர்ஆன்களுக்கு சொல்லப்படும். நிச்சயமாக ஹாஃபிதுல் குர்ஆன்கள் இந்த அந்தஸ்தை அடைவார்கள். அதையும் தாண்டி குர்ஆனுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து குர்ஆனை அதிகமாக படிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய மற்றவர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த வாய்ப்பு கிடைக்கும். அந்த அடிப்படையிலே மாஷா அல்லாஹ் அவர்கள் கௌரவிக்கப்பட்டு சொர்க்கத்துடைய உயர்ந்த அந்தஸ்தை நீ குர்ஆன் வச்சு அடைஞ்சிக்க, நீ குர்ஆனை எவ்வளவு ஓதுனியோ அதே மாதிரி ஓதி நீ முன்னேறிட்டே போய் என்று சொல்லி அவர்கள் சொர்க்கத்துடைய உயர்ந்த அந்தஸ்தை அடைய போகிறார்கள் என்று சொன்னால் அதை விட பாக்கி என்ன வேணும்? அதை விட ஒரு பாக்கியம் என்பது வேற என்ன இருக்க முடியும்? அந்த ஒரு நசீபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை பற்றி பிடித்தவர்கள், குர்ஆனை அதிகமாக ஓதியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். ஆக இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த நேரங்கள், இந்த பொன்னான நேரங்களை அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த ஹயாத்தை, இதை நாம் திருமறைக்காக வேண்டி நாம் அர்ப்பணிக்க வேண்டும். நாம் அதிகம் குர்ஆனை ஓத வேண்டும், நம்ம சந்ததிகளை ஹாஃபிதுகளாக ஆக்க வேண்டும் என்று எந்த நேரமும் நம்ம துஆ செய்யணும். அல்லாஹ் அந்த நசீபை தருவான். கண்டிப்பா அந்த ஒரு வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான். அந்த குறிக்கோளோடு நாம் இருக்க வேண்டும். நாம் ஹாஃபிதாக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை இழந்து விட்டோம், 30 கடந்தோம், 40 50 கடந்து விட்டோம் என்று சொன்னாலும் கூட குர்ஆனுக்கு அதிகமாக நேரம் கொடுக்கணும். என் புள்ள மனப்பாடமா ஓதும், நான் பார்த்தாவது ஓதுறேன். அல்லாஹ் நிச்சயம் பார்த்து ஓதக்கூடியவர்கள் மரணம் செய்யாதவர்களும் கூட சாஹிபுல் குர்ஆனாக ஆயிட்டாங்கன்னா, குர்ஆனுடைய தோழர்கள் ஆயிட்டாங்கன்னா சொல்ற அளவுக்கு ஆயிடும். இவங்க எந்த நேரம் குர்ஆன்ல இருப்பாங்க. சில பேர் சொல்றாங்க எந்த நேரமும் கேம்லயே தான் இருப்பான், எந்த நேரமும் சீரியல்லே தான் இருப்பாங்க, எந்த நேரமும் டிவிலே தான் இருப்பாங்க, இப்படியே பேர் வாங்கிட்டோம்ல, எந்த நேரமும் இவங்க குர்ஆன் கைமா தான் இருப்பாங்க. அப்படி பேர் வாங்கவங்க நம்மள இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் பல மக்கள் இருக்காங்க. நோன்பு காலத்துல வேண்டுமானால் சில சந்தர்ப்பங்கள் நம்ம வாங்கியிருக்கலாம். ஆனா வாழ்நாள் முழுக்க இவங்க குர்ஆன் தான் ஓதுவாங்க. ஒரு ஓய்வு நேரம் கிடைச்சா குர்ஆன்ல தான் இருப்பாங்க. இபாதத்தில் உட்கார்ந்துட்டாங்கன்னா குர்ஆன் மணிக்கணக்கில் ஓதுவாங்க என்ற ஒரு அங்கீகாரத்தை நாம் இறைவனத்தில் பெற்றுக்கொண்டால் நாம் ஹாஃபிதாக இல்லை என்றாலும் கூட சாஹிபுல் குர்ஆனாக நாம் அங்கீகரிக்கப்படுவோம். அந்த அடிப்படையிலே நமக்கும் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் அந்த பாக்கியம் உண்டு. கபரிலும் இந்த குர்ஆன் வேதனை விட்டு தடுக்கக்கூடியதாக வரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலகத்தில் சிறப்பு இந்த